Hi students, happy morning to all. This is Sendil Kumar. Today I am going to start with the exercise number 9.4. Exercise number 9.4 ஓட example sums first பார்க்க போறோம். So example 9.29. Evaluate limit x tends to 0 x square into sin of 1 by x. ஓகேங்களா, இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா யூசிங் சாண்ட்விச் தீரம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் சாண்ட்விச் தீரம். ஸோ சைன் ரேஷியோ ஒரு காஸ் ரேஷியோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா -1 to +1. ஓகேவா? ஸோ அப்போ -1 லெஸ் ஆர் ஈக்குவல் சைன் ஆஃப் 1 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ கொஸ்டினில் என்ன இருக்குனாக்கா sin 1 by x இருக்குது. அப்போ அதை sin 1 by x எடுத்துலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் x ஸ்கொயர் இருக்குது. அப்போ த்ரோட்டாக என்ன பண்ணீங்க, x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, எல்லா டைமையும் x ஸ்கொயரால் மல்டிப்ளிகேஷன். ஓகே, -1 into x square -1 x square ஆகிடும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு x square into sin of 1 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு x square ஆகிடும். ஓகேங்களா, எல்லா டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ சென்டராக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடுத்துற அந்த கொஸ்டினுடைய ஃபங்க்ஷன் இது இப்படி சென்டரில். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் 1 by x வந்துச்சு. நெக்ஸ்ட்டு டேக்கிங் g of x ஈக்குவல் டு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம் வந்து g of x -x ஸ்கொயர் எடுத்துணும். நெக்ஸ்ட் f of xன்றது சென்ட்ரு, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x. நெக்ஸ்ட்டு h of xன்றது லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ 3 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஹோன் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 g of x ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 g of x ஃபங்க்ஷன் வந்து -x ஸ்கொயர். இப்போ எக்ஸு லிமிட் வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது 0 வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் f of xக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 f of x இல்லைனா h of x h of x சப் ஈக்குவல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 h of x இஸ் x ஸ்கொயர். சப் லிமிட் அப்ளை பண்ணால் 0 வந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பை சாண்ட்விச் தியரம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 x ஸ்கொயர் சைன் ஆஃப் 1 by x ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே 0 வந்துச்சுனாக்கா அதோட வேல்யூ வந்து 0 தான் வரும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். Next example 9.30. Prove that limit x tends to 0 sin x equal to 0. ஓகேங்களா, ஸோ சின்ஸ் சைனுக்கு ரேஞ்ச் -1 to +1. ஓகேங்களா, ஸோ -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு sin x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் x tends 0 -x ஈக்குவல் டு 0. அதாவது நெக்ஸ்ட் லிமிட் x tends to 0 x ஈக்குவல் டு 0. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணி எக்ஸால் மல்டிப்ளை பண்ணு. இப்போ எக்ஸால் மல்டிப்ளை -x ஆகிடும், இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாக்கா +x ஆகிடும். தனித்தனி லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். அப்போ ரெண்டுத்துமே 0 வருதால பை சாண்ட்விச் தியரம் லிமிட் x tends 0 sin of x ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.31. ஷோ தட் தி லிமிட் x tends 0 ரைட் ஹேண்ட் லிமிட் கொடுத்தா x இன்ட்டு 1 by x + 2 by x + டாட் 15 by x எல்லாமே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல. இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவல் டு 120 கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ ஷோ பண்ண சொல்கிறான் 120 வர வைக்கணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி 1 by x - 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் இன் தி ஃபங்க்ஷன் 1 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 by x + 1 எடுத்துக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 1 by x - 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் இன் தி ஃபங்க்ஷன் 1 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 by x + 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய நெக்ஸ்ட் டேர்ம் 2 by x - 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன் தி ஃபங்க்ஷன் 2 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 by x + 1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுமாதிரி போயிட்டே இருக்கு டாட் அப்படியே எத்தனை டைம் வரைக்கும் போயிருந்தாக்கா டு 15 டைம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினில் 15 டைம். அப்போ 15 டைம் போகும்போது 15 by x - 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன் தி ஃபங்க்ஷன் 15 by x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 15 by x + 1 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சம் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ரெண்டு சைடுமே சம் பண்ணும்போது சம்மிங் கெட் 1 by x + 2 by x + டாட் + 15 by x -1. இப்போ இந்த -1 வந்து 15 டைம்ஸ் இருக்கும். 1 by x + 2 by x + டாட் + 15 by x -1 வந்து எத்தனை டைம்ஸ் 15 டைம்ஸ் இருக்கு. அப்போ -15. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டஸ்ட் இன் தி ஃபங்க்ஷன் 1 by x + 2 by x + டாட் + 15 by x இருக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே 15 1 by x + 2 by x + டாட் + 15 by x + 15 வந்துடும். ஓகேங்களா, இப்போ ரெண்டு சைடுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் எக்ஸ் எடுத்தீங்க. எல்சி எடுத்தீங்கன்னாக்கா 1 + 2 by அதாவது டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குல்ல, இந்த டேர்ம் மட்டும் 1 by xலேருந்து 15 by x வரைக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 + டாட் 15 by x -15. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே சென்டரில் அந்த டேர்ம் அப்படி தான் இருக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் அதேமாரி இந்த ஃப்ராக்ஷன் டேர்முக்கு எல்சிஎம் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா,
இப்படி வரும். நெக்ஸ்ட்டு 1 + 2 + dot of 15 by x minus 15 less than or equal to சென்ட்ரல் அந்த கிரேட் இண்டிபென்ஷன்ஸ் இருக்கும். less than or equal to ரைட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட்டர், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த n நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃபார்மில் பண்ணால் n × n + 1/2. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 + 2 + dot ப்ளஸ் அப் டு 15 டைம் இருக்குது. அப்போ n-க்கு வந்து 15 படினாக்கா n × n + 1/2. அப்போ 15 × 15 + 1/2 by x இருக்குது. ஸோ -15. ஓகேங்களா? ஸோ less than or equal to சென்டர் டேர்மில் வச்சுட்டு அதுமாரி ரைட் ஹேண்ட் சைடில் அதே சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா? n × n + 1/2. ஓகேங்களா? இப்போ 15 × 15 + 1/2 by x வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே by 2 போடணும், இங்கே மிஸ் ஆகிடுச்சு. இங்கே by 2 போட்டிங்களா, அதேமாதிரி இங்கே by 2 போடணும். 15 × 15 + 1/2 by x + 15. இப்போ 1 + 2 + data ப்ளஸ் அதான் n ஃபார்ம் சொன்னல, n × n + 1/2 அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் சிம்பிளை பண்ணினாக்கா 15 × 16/2 by x - 15 less than or equal to சென்டர் டைம் அப்படியே வச்சுட்டு இந்த சைடு அதுமாதிரி 15 × 16/2 x + 15. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணினாக்கா 16 8 வந்துடும். அதுமாரி இங்கே 2 கேன்சல் பண்ணால் 8 வந்துடும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 120 by x - 15 less than or equal to சென்டர் டைம் அப்படி தான் இருக்கும். less than or equal to 120 by x by 15 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 120 by x - 15 இருக்குல்ல, அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 120 - 15x by x less than or equal to சென்டர் அப்படி தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 120 + 15x by x வந்துடும். ஓகேங்களா? ஸோ 120 - 15x less than or equal to இந்த x இருக்குல்ல, இந்த x அப்படியே இந்த சைடு வந்துச்சுனாக்கா இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இப்படி வரும். நெக்ஸ்ட் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எல்லா டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எல்லா டேர்முக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அங்கே எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணினாக்கா இங்கே எக்ஸுக்கு லிமிட் 0 அங்கே அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 120 மட்டும் இருக்கும். இந்த சென்டர் டைம் அப்படியே வச்சுங்க. அதுமாதிரி லாஸ்ட் டைம் இங்கே எக்ஸுக்கு இங்கே 0 அப்ளை பண்ணாக்கா 0 ஆகிடும். 120 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 அந்த சென்டர் டைம் பாருங்கள் x × 1 by x plus 2 by x plus dot of 15 by x equal to 120 தான். நெக்ஸ்ட் ரிசல்ட் 9.1 a லிமிட் theta tends to 0 sin theta by theta equal to value 1. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும், சென்ட்ரு ஆர்ஜின், சர்க்கிள் மேலே ஒரு ஏன்னு பாயிண்ட் வச்சுக்கலாம், பின்னு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது, ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஓசின்றது ரேடியஸ், ஓஏ ஓசி ஓபின்றது எல்லாமே ரேடியஸ் தான். அதனுடைய யூனிட் சர்க்கிள், அதாவது யூனிட் சர்க்கிள் சொல்லுவாங்களா, யூனிட் சர்க்கிள்னாக்கா ரேடியஸ் ஒன்று தான் யூனிட் சர்க்கிள் சொல்லுவோம். தீட்டா ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ ஓசி தீட்டா தான் இருக்கும். தீட்டா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துகிறாங்க, ரேடியஸ் 1 ஸோ அது ஏன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, பின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஜாயின் பண்ணியாச்சு. ஓஏ ஓபி ரேடியஸு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரலேருந்து ஒரு பாயிண்ட்டு சர்க்கிள் மேலே வைக்கிறாங்க, சின்னு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் வந்து இங்கேயும் தீட்டா வச்சுருங்க, இங்கே தீட்டா வச்சுருங்க. அப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசியும் தீட்டா தான் இருக்கும், சிபி தீட்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏவுக்கும் பியும் ஜாயின் பண்ணும்போது சென்டர் மிட் பாயிண்ட் டின்னு வரும். ஸோ அப்போ இங்கே சைன் தீட்டா வரும், ஏ ஓசி சைன் தீட்டா வரும். இங்கே அதுமாரி ஓசிபியும் சைன் தீட்டா வரும். அப்போ 2 டைம்ஸாக சைன் தீட்டா வந்துடும். இப்போ 2 தீட்டா வந்துடும், ஃபுல்லாக 2 சைன் தீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட் வெளியில் ஈன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த ஏவையும் பியும் ஜாயின் பண்ணும்போது tan தீட்டா வரும். ஸோ வி கன்சிடர் எ சர்க்கிள் வித் சென்டர் அட் ஓ, ரேடியஸ் யூனிட்டி a, b are 2 points. ஓகேங்களா? on the circle. So OA equal to OB equal to 1 radius. ஓகேங்களா? நெக்ஸ்ட் let theta be the angle subtended at the center. ஓகேங்களா? in a triangle OAD, first triangle OAD எடுத்துறாங்க, OAD. ஓகேங்களா? இந்த triangle OAD எடுத்துறாங்க. ஸோ அதில் sin theta equal to opposite by hypotenuse தெரியும் உங்களுக்கு. ஸோ sin theta equal to opposite by AD by hypotenuse 1. ஓகேங்களா? ஸோ அப்போ sin theta equal to AD ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி, ஏபின்றது என்னது லென்த் ஆஃப் த கார்ட். ஸோ அந்த ஏபியோட லென்த் ஈக்குவல் டு 2 sin theta நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ லென்த் ஆஃப் கார்ட் ஏபி ஈக்குவல் 2 sin theta. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஏபி, லென்த் ஆஃப் கார்ட்னாக்கா இதோ இருக்கு பாருங்க, இந்த
இந்த லைன் ஓகேங்களா. எல்லோ கலர் லைன் வந்து லென்த் ஆஃப் த கார்ட் ஏபி, அவருடைய லென்த் பண்ண 2 sin theta. லென்த் ஆஃப் த ஆர்க் ஏபி, ஏபின்னு பாருங்க இந்த லைன் ஆர்க், லென்த் ஆஃப் த ஆர்க் இப்போ 2 theta ஒன்று வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ஏஇ ப்ளஸ் பி. சம் ஆஃப் டேஞ்சன்ட்னாக்கா ஏஇன்றது ஒரு டேஞ்சன்ட்டு, அதுக்கப்புறம் பின்றது ஒரு டேஞ்சன்ட்டு, ரெண்டு டேஞ்சன்ட்னா சம் பண்ணினாக்கா 2 tan theta ஓகேங்களா. 2 tan theta. நெக்ஸ்ட்டு since the length of the arc of AB is intermediate between the length of the chord and the sum of the tangents ஓகேங்களா. அப்போ length of the arc of AB என்ன பண்ணுது, இன்டர்மீடியட்டாக இருக்குது எதுக்கு, between the length of chord and the sum of the tangents ஓகேங்களா. இப்போ 2 sin theta less than 2 theta less than 2 tan theta ஓகேங்களா. அதனால் ஸோ டிவைட் பை 2 ஆல் டேட் பண்ணும்போது sin theta 2 sin theta by 2 sin theta டேட் பண்ணி எல்லாத்தையும் டேட் பண்ணும்போது எல்லா டைமையும் 2 sin theta டேட் பண்ணும்போது 2 sin theta by 2 sin theta less than 2 theta by 2 sin theta less than 2 tan theta by 2 sin theta வந்து ஓகேங்களா. ஸோ அப்போ 2 sin theta by 2 sin theta less than 2 theta by 2 sin theta less than 2 இன்ட்டு டேனை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம் பை 2 sin theta ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்னன்னா ஃபஸ்ட் டைம் 1 ஆகிடும், கேன்சல் பண்ணினாக்கா இந்த டைம் 1 ஆகிடும், கேன்சல் பண்ணாக்கா 1 ஆகிடும். லெஸ் தென் தீட்டா பை இங்கே 2 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் பண்ணால் தீட்டா பை சைன் தீட்டா வந்து லெஸ் தென் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைன் கேன்சல் பண்ணாக்கா நான் 1 பை காசுன்னு வந்துடும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த சைன் கேன்சல் அப்போ 1 பை காசுன்னு மட்டும் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எப்படின்னா 1 ரெசிப் பண்ணால் 1 தான் ஆகிடும். இது ரெசிப்ரோக் பண்ணும்போது சைன் தீட்டா பை தீட்டா வந்துடும், இது ரெசிபிள் பண்ணாக்கா காசு தான் வந்துடும் ஓகேங்களா. இப்போ சிம்பிள் மாற்றணும், ரெசிபிள் பண்ண இந்த சிம்பிள் மாற்றணும்ல, இன்ஈக்வாலிட்டி சிம்பிள். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, லிமிட் தீட்டா டென்ஸ் 0 1 கிரேட்டர் தென் லிமிட் தீட்டா டென்ஸ் 0 சைன் தீட்டா பை தீட்டா கிரேட்டர் தென் லிமிட் தீட்டா டென்ஸ் 0 காஸ் தீட்டா ஓகேங்களா. இப்போ லிமிட் அப்ளை பண்ணினாக்கா 1 தான் வரும். இப்போ லிமிட்டில் கான்ஸ்ட் நம்பர் இருந்துச்சுனாக்கா அதான் ஒரு வேல்யூ ஓகே. 1 கிரேட்டர் தென் லிமிட் தீட்டா டென்ஸ் 0 சைன் தீட்டா பை தீட்டா கிரேட்டர் தென் லிமிட் தீட்டா டென்ஸ் 0 காஸ் தீட்டாவுக்கு வந்து இங்கே 0 அப்ளை பண்ணி காஸ் 0 வேல்யூ ஒன்று தானே. ஸோ அப்போ 1 greater than limit theta tends to 0 sin theta by theta greater than 1. So upper limit theta tends 0 sin theta by theta equal to 1. That's all. Next result number 9.2 limit x tends to 0 e power x minus 1 by x equal to 1. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான் இது. ஸோ அப்போ இ பவர் எக்ஸுக்கு அதனுடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 + x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் போட்டே இருக்கும். இது எக்ஸ்பிளேஷனுடைய எக்ஸ்பிளேஷன். அதுமாதிரி இ பவர் எக்ஸ் உடைய எக்ஸ்பிளேஷனில் என்ன பண்ணி கொஸ்டின் அப்படியே பாருங்கள், இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்னு இருக்குது. அப்போ இ பவர் எக்ஸுக்கு இதை ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் இ பவர் எக்ஸ் பக்கத்தில் -1 இருக்குது. அப்போ இ பவர் எக்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் 1 மைனஸ் பண்ணாக்கா என்ன ஆகிடும், நீங்கள் 1 ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணினாக்கா அந்த +1 -1 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸ் -1 ஈக்குவல் டு எக்ஸ் காமன் வெளியே எடுக்கிறீங்க. எக்ஸ் காமன் வெளியே எடுத்துனாக்கா 1 by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸ் -1 பை எக்ஸ். இப்போ எக்ஸ் ஆல் டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக எக்ஸ் ஆல் டேட் பண்ணும்போது இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் x டென்ஸ் 0 இ பவர் எக்ஸ் -1 பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு லிமிட் அப்ளை பண்ணி லிமிட் x டென்ஸ் 0 1 ப்ளஸ் எக்ஸ் பை 2 ஃபேக்டர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டர் ப்ளஸ் டாட்டா போய்ட்டு இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது என்ன பாருங்கள், எக்ஸுக்கெல்லாம் அங்கே 0 அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 1 by 1 ஃபேக்டர் வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணி எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணி 0 ஆகிடும் ஓகேங்களா. 0 by 2 ஃபேக்டர் ஆகிடும். இங்கே 1 ப்ளஸ் 0 by 2 ஃபேக்டர் ப்ளஸ் 0 by 3 ஃபேக்டர் வரும். இப்போ ஈக்குவல் டு 1 வந்துடும். தட்ஸ் ஆல் வேல்யூ. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 இ பவர் எக்ஸ் -1 பை எக்ஸுக்கு வேல்யூ வந்து 1. தட்ஸ் ஆல். Next result number 9.3 prove that limit x tends 0 a power x -1 by x equal to log a greater than 0 இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ f of x equal to அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த எடுத்துக்கிறீங்க. f of x equal to e power log f of x let f of x equal to a power x ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to e power log f of x எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா let f of xன்றது a power x எடுத்துகிட்டு ஸோ a power x ஈக்குவல் டு இ பவர் லாக் a power x ஓகேங்களா. ஸோ அப்போ இதுனா ரெண்டு ஈக்குவல் தான் ஓகேங்களா. a power x இப்படி ரைட் பண்ணலாம். இப்போ ஈயும் லாக் கேன்சல் ஆச்சுன்னா a power x மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இட்ஸ் இம்ப்ளைஸ் a power x ஈக்குவல் டு
இ பவர் எக்ஸ் லாக் ஏ அப்படி வரலாம். அதாவது லாக் டேர்மில் பவர் இருந்துச்சுன்னா பவர் என்ன லாக் ஃப்ரண்ட்டில் வந்துடல. ஸோ இ பவர் எக்ஸ் லாக் ஏன்னுலாம். நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ட் 0 ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஏ பவர் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ட் 0 ஏ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் லாக் ஏ மைனஸ் 1 பை எக்ஸு புட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஏன்னு எடுத்துறீங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸு 0ன்றது அது லிமிட் வேல்யூ வந்து மாறும். ஸோ அப்போ புட் ஒய் ஈக்குவல் டு லாக் ஏனாக்கா எக்ஸ் லாக் ஏனாக்கா அப்போ ஒய் பை லாக் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இதுலேருந்து எக்ஸ் நம்ம டெரிவ் பண்ணிடும். இப்போ எக்ஸ் லாக் ஏன்றத ஒய் நம்ம எடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ் நம்ம டெரிவ் பண்ணி எக்ஸ் வேணாக்கா அந்த லாக் ஏன்ஸ் இருந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ ஒய் பை லாக் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆஸ் எக்ஸ்டென்ஸ் 0 அப்போ லிமிட் மாறும். எனக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அதே லிமிட் இருக்காது, வேறு லிமிட் வரும். தென் ஒய் டென்ஸ் 0 தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ லிமிட் ஒய் டென்ஸ் 0 இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய் பை லாக் ஏ. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்றது ஒய் டென்ஸ் 0 ஆகிடும். இ பவர் இந்த எக்ஸ் லாக் ஏன்றது நம்ம ஒய்னு வச்சிருக்கோம். அப்போ இ பவர் ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்றது நம்ம இதில் டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒய் பை லாக் ஏ போட்ட சப்ஸ்டிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு லிமிட் ஒய் டென்ஸ் 0 இ பவர் ஒய் மைனஸ் 1 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா ஒய் பை லாக் ஏ இருக்குல்ல அது ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா லாக் ஏ பை ஒய்னு ஆகிடும். ஸோ சிம்பிள் லிமிட் ஒய் டென்ஸ் 0 இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய்னு வந்துடும். ஓகேங்களா. இன்ட்டு லாக் ஏன்னு. ஸோ அப்போ லாக் ஏன்றது கான்ஸ்டன்ட்டு அதன் வெளியே வந்துடணும். இப்போ லிமிட் ஒய் டென்ஸ் 0 இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய்னு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். ஸோ அதனால் லாக் ஏ இன்ட்டு இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும். இதுக்கு வேல்யூ 1 ஆகிடும். அது பாருங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ அது வேல்யூ 1 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு லாக் ஏ. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். Next result number 9.4 limit x in 0 log of 1 plus x by x equal to 1. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் x in 0 log of 1 plus x by x let log of 1 plus x yன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ log of 1 plus x yன்னு எடுத்தாக்கா இந்த log அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணினாக்கா ஈக்குவல்ஸ் மூவ் பண்ணாக்கா இ பவர் ஒய் ஆகிடும். ஒய் அப்போ இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பர் வந்து இ பவருக்கு ரைட் பண்ணு லாக் ஆன் சைடு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸை நம்ம டெரிவ் பண்ணாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஒய் மைனஸ் 1 ஆகிடும் எக்ஸ். ஓகேங்களா. இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் 0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஒய் டென்ஸ் 0 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த லிமிட் வந்து வேறு லிமிட்டாக மாறும். ஸோ அப்போ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் நம்ம ஒய்னு வச்சிருக்கோம். ஒய் பை டினாமில் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு இ பவர் ஒய் மைனஸ் 1 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லிமிட் ஒய் டென்ஸ் 0 1 பை இதை 1 பையில் ரைட் பண்ணுறோம். 1 பையில் ரைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஓகேங்களா. இது 1 பை ரைட் பண்ண ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 1 பை இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய்னு ஆகிடும் ஈக்குவல் டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணி 1 பை லிமிட் ஒய் டென்ஸ் 0 இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய். ஸோ இப்போ ஈக்குவல் டு 1 பை இதுக்கு வேல்யூ டினாமினேட்டரில் இருக்குல்ல அதுக்கு வேல்யூ வந்து என்ன ஆகிடும் 1 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ 1 பை 1 ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். Next example 9.32 evaluate limit x and 0 1 plus sin x பவரில் வந்து 2 cosecant xன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன நம்ம ஒரு ரிசல்ட் ஒன்று பார்த்துருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 + 1 பை எக்ஸ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. அது இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா அது வேல்யூ வந்து ஈன்னு போடும். ஓகேங்களா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் லிமிட் பாருங்கள் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கணும். 1 + 1 பை எக்ஸ் பவரில் எக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ பவரில் என்ன இருக்கோ அது வந்து இங்கே இருக்கணும் 1 பை எக்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 1 + sin x பவர் 2 cosecant xன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 எடுத்துங்க. ஓகேவா. ஏன்னாக்கா 1 + 1 பை cosecant x சைனுடைய ரெசிப்ரோக்கல் cosecant x பவரில் வந்து 2 cosecant xன்னு. ஓகேவா. அப்போ புட்டு y ஈக்குவல் டு cosecant xன்னு எடுத்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் 0னாக்கா அப்போ y டென்ஸ் டு என்னவாக இருக்குனாக்கா இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக மாறும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க y ஈக்குவல் cosecant x எடுத்துறீங்க. இப்போ cosecant x ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். அப்போ cosecant 0 ஈக்குவல் 1 பை 0 ஆகிடும். அப்போ cosecant 0 ஈக்குவல் 1 பை இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1 பை y பவரில் 2yன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 + 1 பை எக்ஸ் பவரில் 2yன்னு இருக்குது. அப்போ 2yன்னு என்ன இருக்குனாக்கா y வந்து 2 டைம்ஸ்னு. அப்போ 2 டேர்மை பிடிச்சிக்கலாம். அது 1 + 1 பை எக்ஸ் 2 டேர்மை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 + 1 பை y பவர் y இன்ட்டு 1 + 1 பை பவர் yன்னு பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ சிம்பிள் பண்ண பேஸ் சேம் வந்தால் பவர் என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் பண்ணும்போது y + y 2y ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1 by y பவர் y இன்ட்டு தனித்தனி லிமிட் அப்ளை பண்ணுங்க ஓகே லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1 by y பவர் y ஓகேங்களா ஸோ கரெக்டாக இந்த ஃபார்ம் வந்துச்சு பாருங்க இந்த ஃபார்ம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1 by x பவர் x ஈக்குவல் டு ஈன்னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே எக்ஸ் டைமில் இருக்குது இங்கே y டைமில் இருக்குது அப்போ இ இன்ட்டு இ என்ன ஆகிடும் இ ஸ்கொயர் ஆகிடும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.33 evaluate limit x tends to infinity x plus 2 by x minus 2 power x ஓகேங்களா ஸோ இதை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ எடுத்துக்கலாம் நம்ம லிமிட் x tends to infinity x plus 2 by x minus 2 power x ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா லிமிட் x tends to infinity இப்போ இந்த ப்ராக்கெட் டைமில் இருக்கிற x plus 2 x minus 2 இருக்குல்ல இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணணும் நம்ம இந்த பவரில் என்ன இருக்கு பாருங்க எக்ஸ் இருக்குது அப்போ இந்த நான் பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டி ரிசல்ட் ப்ராரம் அதை மாற்றணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுங்க நியூமரேட்டில் என்ன இருக்கு பாருங்க x + 2 இருக்குது டினாமினேட்டர் x - 2 இருக்குது அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது x - 2 இருக்குது அதே x - 2 வந்து நியூமரேட்டர் வரணும் அதே சமயத்தில் வேல்யூ மாறக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த x + 2வை x - 2 + 4 நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா பிரிச்சாங்கன்னா வேல்யூ மாற பாருங்க x - 2 + 4 இப்போ சிம்பிளை பண்ண என்ன பாருங்க x + 2 தான் வரும் ஓகேங்களா இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதே டைம் நியூமரேட்டர் வர மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி பவர்லையும் இப்போ பவரில் என்ன இருக்குது பாருங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்குது இங்கே டினாமினேட்டர் x - 2 இருக்குது அப்போ மேலே x - 2 வரனாக்கா இந்த பவரில் இருக்கிற இந்த எக்ஸ் கூட +2 -2 பண்ணுறாங்க ஓகேவா 2 ஆட் பண்ணுறாங்க 2 மைனஸ் பண்ணுறாங்க அப்போ x - 2 + 2 ஓகேங்களா ஆனால் வேல்யூ மாறாது இப்போ லிமிட் x tends to infinity நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி டினாமினேட்டரை மாற்றுறீங்க ஃபஸ்ட்டு x - 2 by x - 2 கேன்சல் பண்ண ஒன்றா ஆகிடுமா ப்ளஸ் 4 by x - 2 ஓகேவா பவரில் x - 2 + 2 குரூப் பண்ணிடுறீங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லேட் சஷன் பண்ணீங்க y = x - 2 எடுத்துக்கிறீங்க y = x - 2 எடுத்தாக்கா இப்போ லிமிட் மாறும் இப்போ x tends to infinity y tends to infinity ஆகிடும் அண்டு லிமிட் x tends to infinity x + 2 by x - 2 பவர் x ஈக்குவல் டு இப்போ என்ன மாறிச்சு பாருங்க லிமிட் y tends to infinity 1 + 4 by y பவர் y + 2 ஓகேங்களா ஸோ இப்போ லிமிட் y tends to infinity இப்போ பவர் y + 2 இருக்குது அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு டைமாக அதாவது பவர் வந்து y 2 இருக்குல்ல ஸோ அதனால் லிமிட் y tends to infinity 1 + 4 by y பவர் y இன்ட்டு லிமிட் y tends to infinity 1 + 4y by 2 ஓகேங்களா இப்போ ரெண்டு லிமிட்டாக பிரிச்சுக்கலாம் பேஸ் எம் வந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம்ல பேஸ் எம் தான் பவர் ஆட் பண்ணால் வரும் y + 2 தானே வரும் இப்போ தனி டூ டைமாக பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதுக்கோட வேல்யூ வந்து ஈன்னு தெரியும் நல்லா கவனிக்கணும் லிமிட் x tends to infinity 1 + 1 by x பவர் x இருந்துச்சாக்கா வேல்யூ வந்து இ ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இங்கே 1 பதில் 4 இருந்துச்சுனாக்கா பவர் 4 போடும் இப்போ இ பவர் 4 இதுக்கு வேல்யூ வந்து இ பவர் 4 ஆகிடும் இங்கே 4 இடத்துல 1 இருந்ததுனாக்கா வெறும் இ தான் வேல்யூ இப்போ 4 இருந்தாலும் அந்த 4 இங்கே வந்துடும் இ பவர் 4 இன்ட்டு இதுக்கு வேல்யூ வந்து என்னதான் 1 ஓகேங்களா லிமிட் அப்ளை பண்ணால் வேல்யூ 1 ஆகிடும் லிமிட் அப்ளை பண்ண வேல்யூ 1 ஆகிடும் அப்போ இ பவர் 4 தான் வேல்யூ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.34 evaluate limit x tends to pi by 4 minus of cos x plus sin x power 5 by 1 minus sin 2x இருக்கு ஓகேங்களா ஸோ இதை வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ரூட்டு வந்து 2 பவர் 1 by 2 ரைட் பண்ணலாம் மைனஸ் cosecant x cos x plus sin x power 5 by 1 minus sin 2x அப்படியே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 2 பவர் அதாவது பேஸ் சேம் வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம்ல பேஸ் சேம் பவர் ஆட் பண்ணினா என்ன ஆகும்னா 2 பவர் 5 by 2 ஆகிடும் மைனஸ் cos x plus sin x ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் சேம் வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன் அப்போ 2 பவர்னா 5 by 2 ஆகிடும் மைனஸ் இங்கே பவரில் 5 by 2 இருக்குது இந்த டேர்ம் ஃபஸ்ட் டைம் அதேமாதிரி இந்த டேர்முக்கு இந்த ப்ராக்கெட் டைம் பவரில் வந்து 5 by 2 வர வைக்கணும் பவரில் 5 மட்டும் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2ஆல் டிவைட் பண்ணலாம் பவரில் ஓகேங்களா அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது cos x plus sin x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5 by 2 போடலாம் ஓகேங்களா இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணால் பவரில் 5 மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது பை 1 minus sin 2x ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 2 பவர் 5 by 2 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் அதாவது இந்த ப்ராக்கெட் டைம் என்ன பண்ணீங்கன்னாக்கா a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ் பண்ணுறீங்க a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab இப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 sin x காஸ் எக்ஸ் ஓகேங்களா பவரில் வந்து 5 by 2 இருக்குது பை இந்த டினாமினேட்டர் 1 minus sin 2xன்னு இருக்குது ஸோ அதை எப்படி ரைட் பண்ணாக்கா 2 minus of 1 plus sin 2x ரைட் பண்ணலாம் ஓகேங்களா
ஸோ அதனால் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது. சிம்பிளை பண்ணி பாருங்கள். இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ண என்ன ஆகிடும், -1 மைனஸ் சைன் 2x ஆகிடும். பட் 2ல் 1 போச்சுன்னா 1 தானே வரும். ஸோ அதனால் வேல்யூ மாறாது. பட் 2 மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் 2x டைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 2 பவர் 5/2 மைனஸ் 1 ப்ளஸ் சைன் 2x டைப் பண்ணலாம். ஏன்னாக்கா இதுக்கு வேல்யூ 1 ஆகிடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ வந்து 1 ஆகிடும். 1 ப்ளஸ் 2 sin x cos x ஈக்குவல் டு எதுக்குனாக்கா sin 2x ஃபார்ம் 2x ஈக்குவல். ஓகே, sin 2a ஈக்குவல் டு 2 sin a into cos a ஃபார்மில் பார்த்தோம்ல. ஸோ அதே ஃபார்ம் தான். பட் 2 sin a x cos x sin 2x ரைட் பண்ணலாம் பை 2 மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் sin 2x. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ தெரியும் ஏன் டினாமினேட்டர் இந்த மாதிரி மாற்றணும் இப்போ தெரியும் உங்களுக்கு. நியூமரேட்டரில் பாருங்கள், அதே டைம் கீழே வருது பாருங்கள். ஸோ அப்போ இது எந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும்னாக்கா ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். அந்த ஃபார்முலாக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்டாக வந்துச்சு. அந்த ஃபார்முலா யூஸ் இப்போ லிமிட் அப்ளை பண்ணி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/4 2 பவர் 5/2 மைனஸ் 1 ப்ளஸ் சைன் 2x 5/2 பை 2 மைனஸ் 1 ப்ளஸ் சைன் 2x. ஓகேங்களா. ஸோ டேக் ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் 2x எடுத்துறீங்க. இப்போ ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 5/4 என்ன மாறுனா y டென்ஸ் டு 2 மாறும். ஓகேங்களா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் y டென்ஸ் டு 2 இப்போ 2 பவர் 5/2 மைனஸ் 1 ப்ளஸ் சைன் 2x தான் நம்ம ஒய்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்போ y பவர் 5/2 பை 2 மைனஸ் ஒய்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த ஃபார்மில் வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n பை எக்ஸ் மைனஸ் ஏ அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா. இப்போ என்னன்றது என்னன்னாக்கா 5/2 ஏன்றது என்னன்னாக்கா 2. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது 5/2 இன்ட்டு 2 பவர் 5/2 மைனஸ் 1. ஸோ சிம்பிளை பண்ணால் 5/2 இன்ட்டு 2 பவர் 3/2ன்னு வரும். ஸோ 5 இன்ட்டு √2 அப்படின்னு போடலாம். எதை இந்த 2 பவர் 3/2. ஓகேங்களா. இப்போ இந்த 2 பவர் 3/2 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 2 இன்ட்டு 2 பவர் 1/2 பிரிக்கலாம். 2 பவர் 3/2 2 இன்ட்டு 2 பவர் 1/2 பிரிச்சுட்டு ஒரு 2 கேன்சல் ஆகிடும். இந்த 5 கீழே ஒரு 2 இருக்க கேன்சல் ஆகிடுனா மீதி 2 பவர் 1/2 இருக்கும், 5 இருக்கும். அப்போ 5√2 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.35 டூ த லிமிட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்டேட் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் ஆஃப் மாலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ்னு இருக்குது. சைன் மாலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ மாலஸ் வந்தாலே ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும்ல. ஸோ அப்போ சைன் ஆஃப் minus x by x if minus 1 less than x less than 0, sin x by x if 0 less than x less than 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னாக்கா எந்த ஃபங்க்ஷன் எடுத்துனாக்கா எந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம் less than 0. ரைட் ஹேண்ட் லிமிட்னாக்கா greater than. ஓகேவா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்போ சைன் டேர்மில் இந்த மைனஸ் டேம் வந்துச்சுனாங்க. அதாவது இந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்து அந்த மைனஸ் எங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 மைனஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வந்துடும். ஸோ இதுக்கு வேல்யூ வந்து -1 வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்போம்ல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் வேல்யூ வந்து 1 ஆகிடும். இங்கே மைனஸ் சைன் -1 வந்துடும். நெக்ஸ்ட்டு அண்டு இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்னாக்கா இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துடும் சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு எடுத்துறீங்க. இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆல்ரெடி நான் பார்த்துப்போம். ரிசல்ட்டு 1. ஸோ பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ரெண்டு சேமாக வரல. ஸோ ஹென்ஸ் த லிமிட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் சைன் எக்ஸ் பை மாலஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் பை மாலஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும். இப்போ டினாமில் தான் மாடலஸ் வந்திருக்கு. அப்போ டினாமில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னும். ஸோ சைன் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் இஃப் -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0. நெக்ஸ்ட் சைன் எக்ஸ் பை ப்ளஸ் எக்ஸ் இஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தணும் அந்த மைனஸ் ஃபங்க்ஷன் எடுத்தணும். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இந்த ப்ளஸ் ஃபங்க்ஷன் எடுத்தணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 சைன் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியே எடுத்துடலாம். மைனஸ் வெளியே எடுத்துறாக்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 சைன் எக்ஸ் பை எக்ஸ் இப்போ ஈக்குவல் டு -1 வந்துடும். ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தினாக்கா ரிசல்ட் நான் பார்த்துருக்கோம் 1 தானே பார்த்துருக்கோம். முன்னாடி -1. நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 சைன் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ இதுக்கு வேல்யூ வந்து 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் சேமாக வரல. ஸோ அதனால் ஹென்ஸ் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர் எக்ஸ் இன்ட்டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் பை சைன் ஆஃப் மாலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ தேர்ட் ரோமில் பார்த்தீங்கன்னாக்கா
நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் கிடையாது கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் ஓகேவா ப்ராக்கெட் பாருங்கள் ஓகேங்களா எக்ஸ் இன்ட்டு கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் பை சைன் ஆஃப் கீழே தான் மாடுலஸ் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தீங்க எக்ஸ் இன்ட்டு கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் எக்ஸ் பை சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும் நியூமரேட்டரில் வந்து மைனஸ் எக்ஸ் பை சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஃப் மைனஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு ஜீரோ பை சைன் எக்ஸ் இஃப் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒன் ஆகிடும் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் பை சைன் எக்ஸ் வரும் இஃப் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ கீழே வந்து ஜீரோ ஆகிடும் டேம் ஓகேங்களா இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஈக்குவல் டு அது எஃப் ஆஃப் ஜீரோ வருது அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அது வேறு வருது அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ராமெண்ட்ரு சைன் எக்ஸ் மைனஸ் கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷனு ஸோ ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாக பிரியும் எப்படின்னாக்கா சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னு வந்துடும் ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுனாக்கா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் கீழே வந்து சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துறீங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒன் பை ஒன் இப்போ ஈக்குவல்னா வரனாக்கா சைன் ஒன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரைட் லிமிட் ஓகேவா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒன்றா வரல ஸோ ஹென்ஸ் தி லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தட்ஸ் ஆல் இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து இந்த இங்கே இருக்குல்ல இதுக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஒன் வரும் இந்த மாதிரி கீழே இங்கே மைனஸ் ஒன் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ட்ரோல் பாருங்கள் மைனஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ வரும்போது இங்கே கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் ஒன் வரும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒன் வரும்போது இங்கே என்ன வரும்னாக்கா இந்த கிரேட்டர் இன்டி ஃபங்க்ஷன் பிளேஸில் இந்த இடத்துல ஜீரோ போடும் ஓகேங்களா போட்டிங்கனாக்கா சிம்பிளை பண்ணினாக்கா ஃபங்க்ஷன் இப்படி மாறிடும் நெக்ஸ்ட்டு தனித்தனி லிமிட் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னாக்கா இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எடுக்கணும் எடுத்துகிட்டு எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து லிமிட் ஜீரோ போட்டிங்கன்னா டேரெக்டாக அங்கே போட்டாங்க இப்போ எக்ஸுங்க ஜீரோ போட்டாங்க சைன் ஒன் பை கீழே ஒன்னு வரும் இப்போ சைன் ஒன் வந்துடும் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் எடுக்கணும் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் இது வேல்யூ வந்து ஒன்று தானே நம்ம ரீசெண்ட்டு இப்போ ஒன் தட்ஸ் ஆல்